அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அதாவது, பெற்ற தந்தையின் அறிவுரையை விட மிகச்சிறந்த வார்த்தைகள், மந்திரம் எதுவும் கிடையாது என்று அவை சொல்லுகிறாள். நம்முடைய நலனுக்காக மட்டுமே சொல்லக்கூடியவர் நம்முடைய தந்தை. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால், மூச்சு உள்ளே இழுப்பதிலோ அல்லது வெளியோ விடுவதிலோ, இருமலோ சளியோ பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. பூரண நலம் பெறலாம். நல்லது நண்பர்களே, அடுத்து நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அதில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஜென்ராலிட்டிஸில் அனீமியா. அனீமியானா இரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைந்து போதல். நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த எடுத்து செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடும், சிவப்பணுக்கள் குறைஞ்சி போயிடும், ஹீமோகுளோபின் அயன் சத்து குறைஞ்சி போயிடும். இப்படி குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடியது இரத்த சோகை, அனீமியா. இதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். சோர்வு, பலகீனம், மூச்சு திணறல், தலைவலி, தலை சுற்றல், தோல் வெளுத்து போயிடும், நகங்கள் வெளுத்து போயிடும், கால் பிடிச்சுக்கும், கால் வீக்கம் ஏற்படும், இதய கோளாறுகள் ஏற்படும். இப்படி பல்வேறு நோய்கள் மிக விரைவாக நம்மை தாக்குவதற்கு இந்த இரத்த சோகை காரணமாக அமைந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நல்ல உணவுகள் எடுத்துக்கணும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஹோமியோபதியில மிகச் சிறந்த மருந்துகள், 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கு. உடலில் அடிபட்டு ரத்தம் நேரடியாக வெளியேறி இரத்த சோகை ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஹோமியோபதியில சைனாவும் ஃபெரம் மெட்டாலிக்கமும் உடனடியாக ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மருந்துகளை நீங்கள் டாக்டரிடம் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஏற்ற அந்த ஹீமோகுளோபின் குறைதலை நிறைவு செய்யக்கூடிய மருந்தை உங்களுக்கு அளித்து அந்த அனிமியாவிலிருந்து விடுவிப்பார் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.